கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் வட்டம் இருவேல்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த பாமக முன்னாள் மாவட்ட செயலாளர் துரை சுப்பிரமணியன் மறைவுக்கு மருத்துவர் ராமதாஸ் இரங்கல் தெரிவித்துள்ளார். வன்னியர் சங்கம் தொடங்கப்பட்ட காலத்திலேயே அதில் தம்மை இணைத்து கொண்டு உழைத்தவர். பாமகவின் அனைத்து போராட்டங்களிலும் கலந்து கொண்டு சிறை சென்றவர் துரை சுப்பிரமணியன் என மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். மதுரையில் தனியார் சொகுசு பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனரை கட்டி வைத்து சரமாரியாக தாக்கியவர்களை கைது செய்ய கோரி கோப்புதூர் பகுதியில் அனைத்து ஊர்தி ஓட்டுநர்கள் தொழிற்சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை ஆம்னி பேருந்து ஓட்டுநர்களை தாக்கிய அந்த நிர்வாகத்தின் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த தாக்கப்பட்ட ஓட்டுநருக்கும் நடத்துனருக்கும் சரியான நீதி கிடைக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஓட்டுநர் சங்கமாகிய சமூக நீதி அனைத்து வாகன ஓட்டுநர் தொழிற்சங்கமும் தோழமை சங்கங்களோடு இதுக்குண்டான போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கு. அவர்கள் மீது குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட வேண்டும். கைது செய்யும் வரை இந்த போராட்டம் தொடர்ந்து நீடிக்கும் என்பதை உங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்தும். கும்பகோணத்தில் உள்ள அரசு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு ஒரே நேரத்தில் ஏராளமான விவசாயிகள் பருத்தி விற்பனை செய்வதற்காக ஊர்திகளில் வந்திருந்தனர். விற்பனை கூடத்தில் போதிய இடவசதி இல்லாததால் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு பருத்தி மூட்டைகளுடன் ஊர்திகள் அணிவகுத்து நின்றன. கள்ளக்குறிச்சி மாவட்டம் வட பொன்பரப்பி சார்பதிவாளர் மணிராஜ் கையூட்டு பெற்றுக்கொண்டு போலி ஆவணங்கள் மூலம் பத்திரப்பதிவு செய்வதாக கூறி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மணிராஜையும் அவருக்கு உதவி புரிந்தவர்களையும் பணி நீக்கம் செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அவர்கள் வலியுறுத்தினர். உலக புலிகள் நாளையொட்டி உடுமலையில் நடைபெற்ற விழிப்புணர்வு ஊர்வலத்தில் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியவாறும் புலி வேடமிட்டு நடனமாடியவாறும் மாணவர்கள் சென்றது பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்தது. திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூரில் தாகிராபானு என்பவரது வீட்டினுள் புகுந்த மர்ம நபர்கள் நிலைப்பேழையில் இருந்த 20 பவுன் தங்க நகை 57,000 ரூபாய் பணத்தை திருடிச் சென்றனர். தடயவியல் துறையினரின் உதவியுடன் குற்றவாளிகளை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் தென்னம்பாக்கம் கிராமத்தில் உள்ள அழகு சித்தர் ஐயனார் கோவில் வளாகத்தில் பக்தர்கள் தங்கள் நேர்த்தி கடனாக சிலைகளை வைத்துச் செல்கின்றனர். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை காவலர், வழக்குரைஞர்கள், மருத்துவர் என பல்வேறு சிலைகள் கோவில் வளாகத்தில் தென்படுகின்றன. திங்கட்கிழமை இங்கே திருநாதான், அதாவது வாரம் திங்கட்கிழமை மக்கள் கூட்டம் அதிகமாக தான் இருந்து கொண்டே இருக்கும். நீங்கள் என்ன வேண்டிக்கிறீங்களோ, குடும்ப பிரச்சனை, பிள்ளை படிப்பு, டாக்டர் வேலை, போலீஸ் வேலை, என்ன மனசில் நீங்கள் ஐயா கிட்ட வேண்டிக்கிறீங்களோ அது நடந்து முடிஞ்ச பிறகு இங்கே அத்து அடையாளமாக சிலைகள் வைக்கப்படுகிறது. குழந்தை பாக்கியத்துக்கு இங்கே சிறப்பு. தாராபுரம் அருகே உள்ள மூலனூரில் நடைபெற்ற மாநில அளவிலான ரேக்லா போட்டியில் 200 மீட்டர் பிரிவில் 400 வண்டிகளும் 300 மீட்டர் பிரிவில் 200 வண்டிகளும் பங்கேற்றன. இரு பிரிவுகளிலும் வெற்றி பெற்ற வண்டிகளுக்கு தங்கம் மற்றும் வெள்ளி நாணயங்கள் பரிசாக வழங்கப்பட்டன. கடலூர் மாவட்டம் மருங்கூரைச் சேர்ந்த தேவேந்திரன் என்பவர் தனது மகனுக்கு கஞ்சா விற்பனை செய்தவர்கள் மீது புகார் அளித்தும் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். மாணவர்களின் வாழ்க்கையை சீரழிக்கும் கஞ்சா விற்பனையாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கொசப்பாடியைச் சேர்ந்த ரேணுகா என்ற திருநங்கைக்கு சொந்தமான இடத்தை வருவாய்த்துறை அதிகாரிகள் வேறு நபர்களுக்கு போலி ஆவணங்கள் மூலம் பட்டா வழங்கியதாக கூறி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் திருநங்கைகள் புகார் அளித்தனர். 15 சென்ட் இடம் என்னதான் அப்படின்னு சொல்லிட்டு 2021 கண்ண சர்வேரும் தாசில்தாரும் எனக்கு அளந்து கொடுத்த சர்டிஃபிகேட்டு நான் வச்சிருக்கேன், என் கையில் இருக்கு. என் இடம்னு சொல்லி நான் வச்சிருந்த சர்டிஃபிகேட் இருக்கக்குள்ளவே எனக்கு மாற்றி கொடுத்துருக்காங்க. இதுக்கு எனக்கு நியாயம் வேணும். சர்வேருக்கும் மனேகருக்கும் கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஆர்டிஓ, டிஆர்ஓ, கலெக்டர், போலீஸ் ஸ்டேஷன் அங்கே எங்கே அலைஞ்சிக்கிட்டே தான் இருக்கேன். எனக்கு ஒன்றும் ரெஸ்பான்ஸ் இல்லை. அதனால நான் திரும்ப இப்போ கலெக்டரை கொடுத்துருக்கேன். இதுக்கு நடவடிக்கை என்ன ஏதுன்னு பார்ப்பேன். பார்த்துட்டு அடுத்த திங்கட்கிழமை என் உயிர் இதனால போனாலும் பரவாயில்ல, மண்ணெண்ணெய் ஊற்றிட்டு கண்டிப்பாக நான் தற்கொலை பண்ணுவேன். மேட்டூர் அணை முழு கொள்ளளவை நெருங்கி வரும் நிலையில் வெள்ளத்தில் சிக்கிக்கொண்டால் எப்படி தற்காத்துக் கொள்வது என பூலாம்பட்டி காவிரி ஆற்றில் பொதுமக்களுக்கு தீயணைப்பு துறையினர் செயல் விளக்கம் அளித்தனர். தண்ணீரில் சிக்கியவர்களை எவ்வாறு மீட்பது என்றும் விளக்கம் அளிக்கப்பட்டது.